வணக்கம் மக்களே, வெல்கம் டு அபி சேனல்ஸ். இன்று மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வரலாறு மற்றும் புராண பின்னணி கேட்போம். மேல்மருவத்தூர் என்பது தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற ஆன்மீக தலமாகும். இங்கு அருள்மிகு ஆதிபராசக்தி மற்றும் சித்தர் பீடம் உலக புகழ் பெற்றது. இத்தலத்தில் ஆன்மீக சிறப்பு மற்றும் புராண பின்னணி மிகவும் சுவாரஸ்யமானது. மேல்மருவத்தூர் தலம் மனிதனால் உருவாக்கப்பட்ட கோயில் அல்ல, இது இயற்கையாகவே தோன்றிய சுயம்பு பீடமாகும். பல ஆண்டுகளுக்கு முன்பு மேல்மருவத்தூர் பகுதியில் முழுவதும் அடர்ந்த காடாக இருந்தது. அப்பகுதியில் ஒரு பெரிய வேப்பமரம் இருந்ததாகவும் புராணம் கூறப்படுகின்றன. அதன் அடியில் ஒரு புற்று இருந்ததாகவும், பொதுவாக வேப்ப மரத்தில் பால் அல்லது பிசின், காய், இலை அனைத்துமே கசப்பு தன்மை உடையதாக இருக்கும். ஆனால் அந்த மரத்தில் உள்ள காய், இலை அனைத்துமே இயற்கையாகவே இனிப்பு சுவையாக இருந்தன. அந்த மரத்தில் பால் பல நாட்களாக வழிந்து கொண்டே இருந்ததாக புராண கதை கூறப்படுகின்றன. அந்த மரத்திலிருந்து கசிந்த பாலை அருந்திய அப்பகுதி மக்கள் பலரது நோய்கள் தீர்ந்ததாகவும், அந்த வேப்ப மரத்தில் ஏதோ ஒரு தெய்வீக சக்தி உடையதாக எண்ணி மக்கள் நம்பத் தொடங்கி மக்கள் வழிபட தொடங்கினார்கள். கடந்த 1966ஆம் ஆண்டு தமிழகத்தில் ஏற்பட்ட ஒரு கடுமையான புயல் மற்றும் அடைமழையில் அந்த பால்வடியும் வேப்பமரம் வேரோடு சாய்ந்து விழுந்தது. வேப்பமரம் சாய்ந்ததை அடுத்து அதற்கு அடியில் இருந்த புற்று மறைந்து அங்கேயே ஆதிபராசக்தி தேவி சுயம்பாக வடிவமாக தோற்றமளித்தார். அந்த வேப்பமரம் நின்ற இடமும் அந்த அடியில் பால் சுரந்த அற்புத நிகழ்வுமே மேல்மருவத்தூர் தலம் உலக புகழ்பெற்ற சித்தர் பீடமாக மாறுவதற்கான காரணமாக அமைந்தது. தற்போதைய கருவறை அமைந்துள்ள புனிதமான இடம் அதுவே ஆகும். ஆரம்பத்தில் அந்த சுயம்பு திருமேனி பாதுகாக்கும் வகையில் மக்கள் அதன் மேல் ஒரு சிறிய குடில் அமைத்து வழிபட தொடங்கினார்கள். இத்தலத்தில் பல ஆன்மீக சித்தர்களின் ஜீவ சமாதிகள் இருப்பதாக நம்பப்படுவதால் இந்த இடம் நாளடைவில் ஆதிபராசக்தி சித்தர் பீடம் என்று அழைக்கப்பட்டு உலக புகழ்பெற்ற ஆன்மீக மையமாக வளர்ச்சி பெற்றது. இக்கோயிலில் சிறப்பு என்னவென்றால், பெண்கள் மாதவிடாய் காலங்களில் கூட கருவறைக்குள் சென்று தங்கள் நேரடியாக அம்மனுக்கு அபிஷேகமும் பூஜைகளும் செய்ய அனுமதிக்கின்றார்கள். மக்களே, இன்று மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனின் புராண கதையை கேட்டீர்கள். இனி வேறொரு புராண கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மக்களே, வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், ஷேர் பண்ணவும், லைக் பண்ணவும். நன்றி.